இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட்சா ஆம்லேட் போட போகிறேன். இது வந்து நான் தான் பேர் வச்சேன் பீட்சா ஆம்லேட்டுன்ட்டு. இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் சேர்த்து போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு லேசாக வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. தக்காளி மட்டும் இன்னும் வதங்கலை. அதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வதக்கிக்கிறேன். இல்லைன்னா பச்சையாக இருக்கும் தக்காளி ஆம்லேட்டில், கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. உப்பு போடுறதால வெங்காயம் தக்காளியிலையும் உப்பு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, லேசாக வதக்குனா போதும். மிக்சியில் கொஞ்சமாக தனி மிளகா பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் உப்பு போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். இது எதுக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, கலக்கி ஆம்லேட்டுக்கு போடுற பொடி இது. இதை தான் இப்போ இதில் போட போகிறேன். கலக்கி போடும்போது இந்த மாதிரி பொடி நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா இதை போட்டு முட்டை கலக்கி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே வதங்கிருச்சு. இதை பரவாயில்ல இந்த மாதிரி வச்சுருங்க. அப்படியே பேனில் அழகாக பரப்பி வச்சுருங்க. அது மேலே தான் இப்போது முட்டையெல்லாம் உடச்சி ஊற்ற போகிறோம். ஊற்றி கலக்கக்கூடாது. இப்போ ஒரு 4 முட்டை நான் ஊற்றுறேன். நீங்கள் எவ்வளோ வேணால் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 6 கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப ஃபில் ஆகும். நல்லா ஃபுல்லாக பேன் ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 4 முட்டை மட்டும் உடச்சி அது கவர் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளிலாம் நம்ம பரப்பி வச்சுருக்கோம்ல, அது மேலே அப்படியே பரவலாக ஊற்றிக்கோங்க. நான் 4 முட்டையுமே அப்படியே எல்லா சைடும் வர்ற மாதிரி ஊற்றுறேன். நான் அப்படியே எல்லாம் ஃபில் ஆகுது பாருங்கள். வழிஞ்சி கலக்க தேவையில்லை. அப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது எல்லோ ஒயிட் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், அப்படியே அழகாக வந்துருச்சா. இது மாதிரி ஊற்றிடணும். லைட்டாக படாத இடத்துல மட்டும் கொஞ்சமாக அந்த முட்டையை ஃபில் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை இப்போ என்ன பண்ணணும், சிம்மில் வச்சிடணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இப்போ நுணுக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, கலக்கிக்காக அந்த பொடியை வந்து மேலே தூவிடணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ தூவிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த பொடி. இதுலேயே உப்பு இருக்கும். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இந்த பொடியிலையும் உப்பு போட்டிருக்கோம். இது நல்லா வாசமாக இருக்கும். கரம் மசாலாலாம் போட்டிருக்கு இல்லைங்களா, சூப்பராக இருக்கும். காரப்பொடியெலாம் போட்டுட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவிடலாம். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றணும். இப்போது இல்லைனாக்கா ட்ரையாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெயை சுற்றிலும் ஊற்றி விட்டுறேன். நான் இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. தான் நல்லாயிருக்கும். இதை திருப்பி போடுற ஆம்லேட் கிடையாது, ஒன் சைடு தான் வேகும். அதனால் இதை நம்ம மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக வெந்து போயிடும். செம்மையாக இருக்கா பீட்சா ஆம்லேட்டுன்னு இதுக்கு நான் பேர் வச்சது இதுக்கு தான். பீட்சா மாதிரியே இருக்குது பார்த்தா. நீங்கள் கிண்டல் பண்ணாதீங்க, இது நான் வச்ச பேர். நீங்கள் வேணால் வேறு பேர் கூட வச்சுக்கலாம். அப்படியே கவுத்தி போட்டுருங்க. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதை கட் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.